ஷோ மை காட், நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் சொல்றோம் நம்பவே முடியாத ஒரு விஷயத்த. இங்கிலாந்துல நடக்கிற டெஸ்ட் மேட்ச்ல நம்ம சுப்மன் கில்லும் நம்ம ஃபாஸ்ட் பவுலர் சிராஜும் அவுட் ஃபீல்ட்லயே நடுவரோட சண்டைக்கு போயிட்டாங்க. என்னடா நடக்குது அங்கன்னு பார்த்தா ஏதோ பெரிய அநியாயம் நடந்திருக்குங்க. படம் பாருங்க. நடுவர் கையில பந்து, நம்ம கில் நடுவரோட கோபமா பேசுறார். அதுக்கப்புறம் பந்தை கில்லு கையில கொடுத்து நீங்களே பாருங்கடான்னு நடுவர் சொல்றார். கில்லும் பந்தை வாங்கி பார்த்துட்டு இன்னும் கோபமாகி நடுவரை முறைக்கிறார். நடுவர் பயந்து பின்னாடி போறார். அப்புறம் என்ன, நம்ம சிராஜும் அந்த பந்தை கையில வச்சுக்கிட்டு நடுவரோட ஒரு கை பார்த்தார். இரண்டு ஹீரோக்களும் இப்படி நடுவரோட மல்லு கட்டுறாங்கன்னா பெரிய தில்லாலங்கடி வேலை நடந்திருக்குங்க. விஷயம் என்னன்னா, இந்த சீரீஸுக்கு வந்த பந்துகள் எல்லாம் ஒரே கூலமா இருக்குதாம். டக்குன்னு சாஃப்ட் ஆகிடுது. அப்புறம் ஸ்விங்கும் ஆகலை, சீமும் ஆகலை, சும்மா பேட்டுக்கு நேரா வருது. பேட்ஸ்மேன்கள் ஈஸியா அடிச்சு ரன் குவித்துட்டாங்க. நம்ம பசங்க பந்தை மாத்த சொன்னா புதுசா கொடுத்த பந்தும் அதே மாதிரி நொந்து போச்சு. ஆனா நடுவர் அந்த பந்தை மாத்த மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டாராம். அதனாலதான் நம்ம கில்லும் சிராஜும் அநியாயம்னு நடுவரோட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. நல்ல பந்தே இல்லைன்னா எப்படிப்பா பவுலிங் போடுவாங்க? ஜேமி ஸ்மித் வந்ததும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டதுக்கு இதுதான் காரணம்னு நம்ம பசங்க சொல்றாங்க. இந்த முறை பந்து சப்ளை பண்ண கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனி அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி அவுட் ஆஃப் குவாலிட்டி பந்தை கொடுத்திருக்குன்னு தான் தெரியுது. இது என்னடா அநியாயம்? இந்த அயோக்கியத்தனம் குறித்து உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.